சமைக்கிற எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பிரச்சனை கருவேப்பிலை ரொம்ப நாள் வாடாமல் எப்படி வச்சுக்கிறதுங்கிறது தான். ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் டிப்ஸாக. வெல்கம் டு ஏகே குக்கிங் ஜங்ஷன். நான் கையில் வச்சுருக்கிற மாதிரி நல்ல ஒரு சில்வர் கண்டெய்னர் மூடியுள்ளதாக பார்த்து எடுத்துக்கோங்க. இது நம்ம சம்பட்டம்னு சொல்லுவோம் தமிழில். சம்பட்டம் எடுத்துகிட்டு அதில் நம்ம உருகின கருவேப்பிலையெல்லாம் அதில் போட்டு வச்சுட்டு நல்லா மூடி போட்டு பத்திரமா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டோம்னா அதிக நாள் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இது நான் வச்சு இப்போ 5 நாள் ஆச்சு. பார்த்தீங்கன்னா உள்ளே உங்களுக்கு நல்லா தெரியும், ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. இதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, ஸோ அதான் ஷேர் பண்ணேன். முதல்ல நான் இந்த பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் அது சீக்கிரமாகவே வாடி போயிடும், ஒரு மாதிரி வெம்புன ஸ்மெல் வேறு வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இந்த சில்வர் கண்டெய்னரில் போட்டதுக்கப்புறம் எனக்கு ரிசல்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. இதே மாதிரி உங்களுக்கு டிப்ஸ் வேணும்னா என்னுடைய ஏகே குக்கிங் ஜங்ஷன் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி மக்களே.